ஜன்னத்தா இருக்கிற அதே நிலையில, சரியா, ஜன்னத்தாக தெரிஞ்ச அதே நிலையில, ஜன்னத்தாக இருந்த அந்த நிலையில வேறு கண்டு உலகமாக தெரிகிற அந்த இருப்பு நிலையும் இருக்கி. நான் விளங்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றா ஜன்னத்தில் இருக்கிறவங்களுக்கிட்ட அல்லாஹ் சென்னா அந்த நிலைக்கு போகாதங்க. அப்ப எங்க இருந்திருக்கு அந்த நிலை? ஜன்னத்தோடயே இருந்திருக்கு. ஜன்னத்தோட ஜன்னத்தாகவே இருந்திருக்கு. ஆனா அதை இவங்க என்ன செய்யல? அதை காண்ற நிலைக்கு இவங்க வரல. அதை காண்ற அந்த எண்ணம் வேறு என்கிற எண்ணம் இன்னைவர்கிட்ட உருவாகல. அப்ப இப்படி வேறு காண்ற எண்ணம் உருவாகாம இருக்கிற நிலை ஆதமும் ஹவ்வாவும் இருக்காக, வேறு காண்ற அந்த நிலையை உருவாக்குற அந்த நிலையும் அதோட இருக்கி. ஆனா அது ஜன்னத்தா இருக்கு. இதுக்கு பேரு ஜன்னத். அப்படி இருந்த அந்த ஜன்னத்தில இருந்து எப்ப இவர்களுக்கிட்ட வேறு காண்ற அந்த எண்ணம் உருவாகிச்சோ, அந்த எண்ணம் வந்துச்சோ, எண்ணம் வர துவங்கிச்சோ, அந்த எண்ணத்தை அவன் வர வச்சானோ, அப்ப என்ன செய்யுதுண்டா அந்த ஜன்னத்தாக தெரிஞ்சது இப்ப என்னையா தெரிய வேண்டி வருகிறது? உலகமாக தெரிய வேண்டி வருகிறது. இதை எப்படி ஓமானத்தில் செல்லிருக்கண்டா இனி இங்க நீங்க வாழ தகுதி இல்லை. என்னடா இங்க வேறு வேறு ரெண்டு கண்டு வாழையில ஜன்னத்துல. ஏனென்றா தலைவாசல்ல எண்ணீண்டுகள் இருக்கி நான் ரெண்டு கண்டுதான் வாழணும். நிச்சயமாக நான் தான் இருக்கி, அதை தவிர சிருட்டி இல்லை என்றாத்தான் ஜன்னத்துக்கு போகலாம், ஜன்னத்துக்கு நுழையலாம் இல்லையா? அப்ப ஜன்னத்துக்கு நுழைகிறதுக்கு இதை எடுத்துக்கொண்டு நுழையணும்டா ஜன்னத்தில இருக்கிறவங்களும் அந்த நிலையில இருந்தாதான் இருக்கலாம். அப்ப அந்த நிலையில இருக்கக்குள்ள அது ஜன்னத்தாக இருக்குதுண்டா, அதே ஜன்னத்தில மறுபக்கம் மறுபகுதி அதை வேறு காண்ற ஒரு நிலையும் அதோட கூடவே இருக்கு. அப்ப என்ன செய்யணுமாண்டா இவங்க வேறு காணாத நான் என்கிற இடிப்புல அத்தனையும் இருக்கி என்று இருக்கிற இந்த நிலையில இருந்து அந்த வேறு காண்ற அந்த எண்ணம் வந்து வேறு காண்ற நிலையை இவர்களுக்கு உருவாக்கினா இவங்க என்ன செய்வாங்க? இவங்க என்ன செய்கிறாங்க? இப்ப இங்க என்ன நடக்குது? அந்த ஜன்னத்தாக தெரிஞ்சது, ஜன்னத்தாக கண்டது அப்படியே உலகமாக மாற்றமடையுது, உலகமாக தெரிய வேண்டி வருது. அப்ப அத எப்படி ஓமானத்துல அல்லாஹ் சொல்றான்டா, இங்க நீங்க வாழ இயலாது, நீங்க இப்படி வாழ்றேன்டா, எப்படி வேறு கண்டு வாழ்றேன்டா, நீங்க என்ன செய்யுங்க? உலகத்துக்கு போங்க, அங்கதான் அப்படி வாழலாம். அதனால நீங்க எல்லாரும் இறங்கிடுங்க. அப்ப எல்லாரும் இப்ப எந்த நிலைக்கு வாராக? எந்த நிலையில வந்துகிட்டு இருக்காக? எந்த நிலை வருகுது? வேறு காண்ற அந்த எண்ணம் என்ன செய்யுது? அந்த நிலைக்கு எல்லாரையும் கொண்டாந்துட்டா இப்ப இவ எங்க வாராக என்ற அர்த்தம். இப்ப அப்ப இதை எப்படி இன்னைக்கு இந்த செல்லப்படுகிறதா? வேறு கண்ட விகற்ப உணர்வு வேரோடு அறிந்து மாய்ந்திடும். அப்ப மாய்ந்திடணும் என்ற ஒரு கருத்துண்டை இன்னைக்கு ஒரு சதுவைக்காக இந்த பாட்டுல. வேறு கண்ட விகற்ப உணர்வு வேரோடு அறிந்து மாய்ந்திடும். அப்ப வேறு கண்ட விகற்ப உணர்வு வேரோடு அருந்து மாய்ந்தா அவர் இப்ப எங்க இருப்பாரு? அவர் ஜன்னத்தில் இருப்பாரு. ஜன்னத்தில் இருக்கிறேன்டா அவர் என்ன செய்யணும்? வேறு காண்ற அந்த எண்ணம் இல்லாம இருக்கும். வேறு காண்ற எண்ணம் இல்லாம இருந்தா தான் அந்த நிலை ஜன்னத். அப்ப எப்ப அந்த ஊசலாட்டம் வந்துச்சு மனதிலோ அவருக்கு தோண்டிச்சு,
அப்படியெல்லாம் அந்த சரித்திரத்துல செல்லப்படுது. அப்ப எப்ப வேறு காண்ற எண்ணம் வந்துச்சோ அப்ப ஹவ்வாக்கிட்டையும் வந்து ஆதமுக்கிட்டையும் வந்த உடனே இப்ப ஒருவருக்கொருவர் வேறு காண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் இப்ப துரோகியாக ஆகிற இடத்துக்கெல்லாம் இனி வருவாங்க. இனி அப்ப இனி இவங்க ஜன்னத்தில வாழலாமா? அப்ப கட்டளைய மீறிட்டீங்க. இந்த பகிரங்க விரோதிய என்ன செஞ்சிட்டீங்க? கூட்டாளி ஆக்கிட்டீங்க. அவன் உங்களை வேறு காண்ற இடத்துக்கு உங்களை கொண்டாட போறான், கொண்டாந்துட்டான், கொண்டாடுறான். அதனால நீங்க இப்படி வாழ்றேன்னா நீங்க இந்த உலகத்திலாம் வாழலாம், அங்க போய் வாழுங்க என்று இவக இருந்த அந்த ஜன்னத்துங்கிற அந்த நிலையில இருந்து இவகளை இறக்கி உலகம்ங்கிற இந்த நிலையில இவக வந்ததுதான் இந்த உலகத்துக்கு போங்க, நீங்க அங்க வாழலாம் என்று உவமானத்தில் செஞ்ச விஷயம். விளங்கிட்டா? ரைட். இப்ப உலகத்துக்கு வந்தாச்சு. இப்ப உலகத்துக்கு வந்து இப்ப என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாரும் வேறு வேறு கண்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? வேறு வேறு கண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால அல்லாஹ் ஜன்னத்தில ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் போகவானாண்டு சென்ன அந்த நிலையில இல்லாட்டி அந்த நிலையை விட்டு நாம வெளியே வந்துட்டோமா? இல்ல அந்த நிலையில இப்ப நாமளும் இருக்கோமா? அந்த நிலையில நாமளும் அந்த கட்டளையை மீறி போயிட்டு இருக்கோமா? போயிட்டு இருக்கோம். கட்டளை மீறி சரியா? அப்ப அவன் கட்டளையை சொன்னா இன்னைக்கு போவானா என்ற உடனே இன்னைக்கு அவ உமாவும் பாப்பாவும் அந்த கட்டளையை மீறி தவறு செஞ்சாங்க. இன்றைக்கு நாமளும் என்ன செய்கிறோம்? அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நாம செஞ்ச தவறு. அதுதான் இணை வேறு கண்ட விகற்ப உணர்வு. அது வேரோட மாய்ந்திடணும். இப்போ ஒஸ்தாது ஏன் இங்க சொல்றாங்கடா, அது அப்படி வேரோடு மாய்ந்தா திரும்ப எந்த நிலையில இருப்ப நாம? எந்த நிலை நமக்கு தெரிய வேண்டி வரும்? ஜன்னத்து தெரிய வேண்டி வரும். ஜன்னத்து தெரிய வாரேண்டா வேறு கண்ட விகற்ப உணர்வு மாயிறேண்டா, மாய்ந்தழிகிறேண்டா என்ன செய்யணும்டா? இப்ப நான் தன்னிலையில வேறு என்கிறது தன்னிலையில உள்ள ஒரு உணர்வு இல்லை, வேறுபடுத்திக்கிட்டே இருக்கிறது. என்னை விட்டு எல்லாத்தையும் வேறா காட்டிக்கிட்டே இருக்கிறது. என்னை விட்டு எல்லா வேறையா காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நிலை உலகம், துனியா. அப்ப வேறா கண்டு கொண்டிருக்கிற எல்லாம் இந்த நானுங்கிற உணர்வுல இடிக்கண்டு நான் உணர்ற நிலைக்கு வாரது. உணர்வுக்கு எடுக்கிறது துனியாவா இருக்குமா ஜன்னத்தா இருக்குமா? அப்ப ஈனைக்கு ஜன்னத்து என்கிறது துனியாவா தெரியுது, துனியாங்கிறது இப்ப என்னையா தெரிய போகுது? இனி திரும்ப அவருக்கு வேறு கண்ட விகற்ப உணர்வு மாயிற நேரத்தில் ஜன்னத்தை தெரிய போகுது. வேறு கன்ற அந்த எண்ணம் வந்ததால துனியாவா தெரிய வேண்டி வந்துச்சு. இப்ப வேறு காண்ற உணர்வு வேரோடு மாயக்குள்ள ஜன்னத்து தெரிய வேண்டி வரப்போகுது. இப்ப ஜன்னத்து துனியா விட்டும் வேறையாவும் இல்லை, ஜன்னத்தை விட்டு துனியாவும் வேறையாவும் இல்லை. அது வேறு காண்ற நிலையில இருக்கிறது துனியா, உலகம். வேறு காணாம நான் என்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கிறதாக உணர்றது ஜன்னத். இப்ப நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அந்த கட்டளையை திரும்ப என்ன செய்யறோம்? அவர் சில சொற்றொடர்களோடு வந்ததால அந்த சில சொற்றொடர்களை வச்சு மன்னிப்பு கேட்டு தௌபா கேட்டு திரும்ப அவர் பழைய இடத்துக்கு வந்தாரு. ரெண்டு சரித்திரம் சொல்லுதா இல்லையா? அப்படி செல்லக்குள்ள ஹவ்வாவையும் கூட்டிக்கிட்டு போனார் என்று செல்லப்படுகிறதா?
அப்ப ஹவ்வாவையும் கூட்டிட்டு போறேன்டா முதல் எங்க பயிற்சி எடுக்கணும் நாம? என்ன பாரிஸ், மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. தமிழ்ல பயிற்சி எடுக்கணும். எங்க பாரிஸ்? தன்னிலையில பயிற்சி எடுக்கணும். நானுங்கிற உணர்வுல பயிற்சி எடுக்கணும். நான் அது எப்படி எடுக்கிற அப்படின்டா? இப்ப நானுங்கிற உணர்வுல அந்த நம்முட மனைவியும் இருக்கிறதாக நினைச்சு பயிற்சி எடுக்கிறையா, இல்ல அவ வேறையா இருக்கா? நானுங்கிற உணர்வுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு அப்படி பயிற்சி எடுக்கிறையா? பயிற்சி எடுக்கிறது நான் மட்டும்தான் இருக்கணும். நானுங்கிற உணர்வுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எடுக்கக்குள்ள மனைவி இருக்கணுமா இல்ல முடணுமா? இருக்கணும். அப்ப மனைவிய முதல் வீட்டை இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப ஜனத்துக்கு போகணும். இப்ப நாம அந்த வேறு கண்ட வியற்ப உணர்வு வந்ததால தானே இப்ப துனியாவுக்கு வந்தோம். இப்ப என்ன செய்யணும்டா, அந்த வேறு கண்ட அந்த வியர்ப்பு உணர்வை இல்லாம ஆகிறதுக்கு நான்ங்கிற உணர்வுல அவ இருக்கிறதாக, என்னுடைய மனைவியும் அந்த உணர்வுல தான் இருக்கா என்று சொல்லி நான் பயிற்சி எடுத்தா, எனக்கு ஆரம்ப பயிற்சியே வீட்டை எடுக்கலாமா இல்லையா? அப்படி எடுத்தேன்டா ஆரம்பத்திலேயே ஒரு ஆள் வந்தாலும் சரி போனாலும் சரி என்னையா உண்ட கண்டாலும் சரி இயல்பாவே அந்த உணர்வுல தான் இது இருக்கி என்று சொல்லி ஞாபகப்படுத்துற பயிற்சி வந்துருமா இல்லையா? வந்து